ஹல்லேலூயா, பிரைஸ் த லார்ட். ஜாய்ஃபுல் விசி ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்கள் எல்லோரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். இப்பொழுது கூட வேதத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 96 1 முதல் 4 வரை. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. ஆமேன். இப்பொழுது கூட சிஸ்டர் கிரேஷியா அவர்கள் ஜெபம் செய்வார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரையும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரராகிய எங்கள் தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே தகப்பனே, இந்த ஓய்வு நாளன்று அப்பா உம்முடைய ஸ்தலத்தில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் கூட்டி சேர்த்திருக்கிறீங்க. நமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உண்மை ஆராதிப்பதற்காக உண்மை துதிப்பதற்காக ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். தகப்பனே, நீர் எங்களை ஏற்றுக்கொள்வீராக. ஆண்டவரே, எங்கள் ஆராதனை அழகே இசப்பா உண்மை கவர்க்கிற வண்ணமாக இருக்கட்டும் ராஜா. ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே துதிகளில் பிரியப்படுகிறவர் ராஜா. ஆண்டவரே, எங்கள் துதிகள் ஆண்டவரே உம்முடைய பாத்தை வந்து அடையட்டும் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு இசப்பா துதியோ ஸ்தோத்திரங்களும் ஆண்டவரே உண்மை பிரியப்படுத்துறதா இருக்க கிருபை தருவீராக. ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதும் உங்கள் பிரசன்னம் முன்பாக சென்று எங்களை வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம தேவனை நம்ம ஆராதிக்கலாம். உற்சாகமா நம்ம கரங்களை தட்டி அவர் செய்த நன்மைகளை எண்ணி நம்ம துதித்து பாடுவோம். முதலாவதாக நம்ம இயேசுவின் நாமம், அது ஒரு இனிதான நாமமாக, அது ஒரு இணையில்லாத இன்பமான நாமமாக இருக்கிறது. அதை சொல்லி நம்ம ஒரு பாடலை பாடுவோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நம்ம இயேசுவின் சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும், பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நம்ம இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாறைக்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாறைக்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நம்ம இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நம்ம இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் என்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். நேற்றும் என்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நம்ம இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஹல்லேலூயா. ஏசப்பா ராஜா, ஆம் தகப்பனே அப்பா, உம்முடைய நாமம் ஆண்டவரே நேற்றும் என்றும் என்றும் மாறிட நாமமாக இருக்கிறதப்பா. ஆண்டவரே, எல்லா நாமங்களிலும் உம்முடைய நாமம் மேலான நாமமாக இருக்கிறது அப்பா. எங்களோட பாவங்களை போக்குகின்ற நாமமாக இருக்கிறது ஏசப்பா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை ஆண்டவரே நாங்கள் தொழுது கொள்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, எங்களோட தொல்லை கஷ்டங்கள் எப்பா எவ்வளவு வந்தாலும் தகப்பனே, உம்முடைய நாமத்தை ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து உம்மை ஆண்டவரே அப்பா நன்றியோடு கூட ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, வழிநடத்துங்க. இந்த வேலையிலும் ஆண்டவரே அப்பா எங்களுடைய கூட நீங்கள் இருக்கிறமைக்காக உமக்கு நன்றி 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 தகப்பனே. ஹல்லேலூயா.
இப்பொழுது கூட தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும் என்ற பாடலை பாடுவோம். நம்முடைய தேவன் தொல்லை கஷ்டங்கள் நம்மளோட கூட இருந்தாலும், சோதனையின் மத்தியில் நம்ம இருந்தாலும் அவர் நம்மை காக்கின்ற தேவனாய் இருக்கிறார். காக்கும் வல்ல மேய்ப்பர் என்ற பாடலை பாடி அவரை ஆராதிப்போம். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும். சோதனை வரும் வேளையில் சொல் கேட்கும் செவியிலே, பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோர். பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோர். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன் எனது நேசரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசமீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவரே எங்களை நேசிக்கிற எங்கள் தேவன், எங்களை காக்கிற எங்கள் வல்ல மீட்பர் அப்பா, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்கள் பாதையெல்லாம் எங்களோடு கூட கரம் பிடித்து ஆண்டவரே நீர் எங்கள் துணையாக வருகிறீர் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த எங்களை காக்கிற இந்த வல்ல மீட்பர் எங்களோடு கூட இருக்கிறீர். நாங்கள் எதை கண்டு நாங்கள் பயப்படல ராஜா, எதை கண்டு நாங்கள் அஞ்ச மாட்டோம். நீர் எங்களை நடத்துகிற தேவன், நீர் எங்களை இயேசப்பா சுமந்து செல்லுகிற தேவன். ஆண்டவரே உங்களுடைய பலத்த கரத்துக்குள்ளாக எங்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம். உங்களுடைய பலத்த கரத்துக்குள்ளாக எங்களை தாழ்த்தி நாங்கள் இயேசப்பா ஆண்டவரே எங்களையே நாங்கள் சரணடைகிறோம் ராஜா. ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் இயேசப்பா நீர் எங்களை பத்திரமாய் பாதுகாக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மீதி உள்ள நேரத்தை உங்க கரத்தில் நாங்கள் தருகிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா, நீர் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். இந்த நாளில் கூட நம்ம ஒரு ஜெபத்தை ஏறெடுத்துட்டு நம்ம தெய்வ செய்திக்குள்ளாக போகலாம். அப்பா பிதாவே, இந்த நேரத்தில் அப்பா உங்கள் சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அப்பா புதிய வருஷத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த புதிய மாதத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் மேலே இரக்கமாக இருங்க, கிருபையாக இருங்க, தயவாக இருங்க. உங்கள் பிரசன்னத்தால் எங்களை நிரப்புங்க, எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்களோடு பேசுங்கப்பா. ஆண்டவரே, இந்த ஆன்லைனில் பார்க்குற ஒவ்வொரு உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் பேசுங்கப்பா. உங்கள் சித்தத்தை, உங்கள் நோக்கத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவரே, எங்களோட பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துங்க. இந்த நாளில் கூட அருமையான ஒரு ஆராதனை நம்ம ஏறெடுத்தோம். கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார், நம்மளோட பேச வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 2025 2025 இந்த வருஷத்தில் கர்த்தர் இந்த வாரத்தில் நம்மளோட பேசுகிற காரியத்தை நம்ம தியானிக்கலாம், நம்ம கேட்கலாம். கர்த்தர் நம்மளோட பேச வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் அநேக போராட்டங்கள் இருக்குது, அநேக கஷ்டங்கள் இருக்குது, அநேக நம்மளோட சுச்சுவேஷன், சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்குது இல்லைங்களா? கண்டிப்பாக இல்லைங்களா? இப்போ இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட சொல்லுகிற ஒரு விஷயம் என்னன்னா, நல்லா கவனித்து பாருங்கள். ஃபோக்கஸ் ஆன் ஜீசஸ், நாட் ஆன் த ஸ்ட்ராங். இயேசு மேலே உங்க கவனத்தை வைங்க, புயல் மேலே வைக்காதீங்க. ஹல்லேலூயா. அன்பான தேவ ஜனங்களே, இன்னைக்கு நம்மளோட செய்தியின் தலைப்பு பார்த்தீங்கன்னா, இயேசு மேலே உங்கள் கவனத்தை வைங்க. உங்களோட ஃபோக்கஸை ஆண்டவர் மேலே வைங்க, வேறு யார் மேலே நீங்கள் வைக்காதீங்க. ஹல்லேலூயா. புயல் மேலே இருக்கட்டும், இல்லை உங்கள் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள், கஷ்டங்கள் எது வேணாலும் இருக்கட்டும், இல்லை கடன் தொல்லைகளா, எது வேணாலும் பிரச்சனைகள் நம்ம சுற்றி இருக்கட்டும், இல்லை உலகத்தில் நடக்கிற அந்த பொலிட்டிக்கல் காரியங்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம ரிலேஷன்ஷிப்பில் நடக்கிற காரியங்கள் எது வேணாலும் வச்சுக்கிங்க. ஆண்டவர் மேலே உங்கள் கவனத்தை வைங்க. கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அன்பான தேவ ஜனங்களே, ஒரு வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாமா? யோவான் 6வது அதிகாரம் 20வது வசனத்தை நமக்காக லோகேஷ் பிரதர் அவர்கள் வாசிப்பார்கள். அவர்களை அவர் நோக்கி, நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். ஹல்லேலூயா. அவர்களை நோக்கி நான் தான் என்று பயப்படாது இருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. நல்லா படித்து நீங்கள் இந்த வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை செஞ்சிட்டு அவங்க அந்த பெரிய லேக்கில், அந்த லேக்கில் அவங்க கப்பலில் வரும்போது என்ன நடக்கும்னா, இயேசு கிறிஸ்து அவர் பொறுமையாக நான் போங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த சீஷர்களை படகுல போங்கன்னு சொல்லிடுவார். அந்த சீஷர்கள் அந்த பெரிய லேக்கில் கப்பலில் போகும்போது, இரவு அந்த லேக்கோட நடுவில் போகும்போது ஒரு உருவத்தை அவங்க பார்க்குறாங்க. ஒரு உருவம் தூரத்திலேருந்து நடந்து வருகிறது. அதை பார்த்து அவங்க பயப்படுகிறார்கள், கலங்குகிறார்கள். அப்போது இயேசு சொல்கிறாரு, பயப்படாதீங்க, நான் தான் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அன்பான தேவ ஜனங்களே, நல்லா புரிஞ்சுக்கிங்க. நம்மளை சுற்றி அநேக பிரச்சனைகள் இருக்கலாம், அநேக போராட்டங்கள் இருக்கலாம், அநேக காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை குறித்து கவலைப்படாதீங்க. நீங்கள் ஒரு இருளான சூழ்நிலையில் இருக்கலாம், ஒரு இருளான பகுதியில் இருக்கலாம், உங்களை சுற்றி வெளிச்சம் இல்லாமல் இருக்கலாம், உங்களை சுற்றி எந்த ப்ராப்ளம்ஸும் நடந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இயேசுவை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பேதுரு பார்க்குறாரு, இயேசு நீங்களாவது அப்போ நான் என்ன பண்ணுறேன், கடல் மேலே நடந்து வரட்டுமா, இந்த இது மேலே நான் நடந்து வரட்டுமான்னு கேட்கும் போது உடனடியாக இயேசு சொல்கிறார், வா பேதுரு என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அந்த கலிலியா அந்த லேக் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்கும். அப்போது உடனடியாக அந்த கலிலியா அந்த லேக்கில் பேதுரு இயேசுவை பார்த்து அந்த கடல் மேலே நடந்து போகிறார். நடந்து போகும்போது அவரோட கவனம் சற்று
தண்ணீரை நோக்கி போகிறது. அந்த அலைகளை பார்த்து அந்த ஆழத்தை நினச்சி அதில் இருக்க பிரச்சனைகள், அதில் இருக்க விஷமான காரியங்களை எல்லாம் பார்த்து பயந்து அந்த ஃபோக்கஸ் தொலைஞ்சு போகும்போது தண்ணிக்குள்ளாக அப்படியே அவர் முழுகடிக்கிறார். உடனே பாருங்கள், இயேசு வந்து பேதுருவை கை கொடுத்து தூக்குறார். அன்பான தேவ ஜனங்களே, இன்னைக்கு நம்ம இந்த புதிய வருஷத்தில் இருக்கிறோம், இந்த ஜனவரி மாதத்தில் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்களோட கவனம் இயேசு மேலே இருக்கணும். ஹல்லேலூயா. உங்கள் கவனம் எங்கே இருக்கணும்? இயேசு மேலே இருக்கணும். உங்களை பார்த்தே நீங்கள் சொல்லுங்கள், என் கவனம் இயேசு மேலே இருக்கணும். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்மளை சுற்றி அநேக பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது. பணக்காரனாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், மிடில் ஃபேமிலியாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், ஏதாவது ஒரு பிரச்சனையில் அவங்க இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுறது, என்ன கவனித்து பாரு. ஹல்லேலூயா. என்ன கவனமாக பாரு என்று கர்த்தர் உங்களை நோக்கி சொல்லுகிறார். ஒரு விளையாட்டுத்தனமாக ஒரு கதையை எப்படியாக சொல்லுவாங்க. போப், ரோம் தேசத்தில் இருக்க போப் அவர்கள் ஒரு பெரிய ஒரு காட்டுக்குள்ளே இருக்க ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும் என்று அவர் தீர்மானிக்கும் போது அவங்க கூட இருக்க சொன்னாங்க, உள்ளே இருக்க ஜனங்களுக்கு சுவிசேஷம் தெரியுங்க, அவங்க வந்து ஆண்டவரை பற்றி அறிந்திருக்கிறாங்க, ஆண்டவரை பற்றி படிச்சிருக்காங்க, ஆண்டவரை பற்றி அவங்க அறிந்திருக்கிறாங்க, ஆண்டவரை பற்றி நிறைய காரியத்தை விசுவாசிக்கிறாங்க. அப்போ போப் சொன்னாராம், அது மட்டும் போதுமா? நான் போயிட்டு அவங்களுக்கு ஒரு பைபிள் கிளாஸ் எடுக்கணும், ஆண்டவரை பற்றி ஒரு செய்தி கொடுக்கணும் சொல்லிட்டு போப் அவர்கள் அந்த ஆழமான காட்டுக்கு நதி வழியாக கடந்து போயிட்டு, ஒரு பெரிய நதியை கடந்து, ஒரு பெரிய ஆறை கடந்து அவர் அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு அந்த காட்டில் இருக்க ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லிட்டு ஒரு தேவ வசனத்தை அவர்கள் எடுத்து சொல்கிறார்கள். ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க அவங்களுக்கு. போப் சொல்கிறாரு, யோவான் 3:16, ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறாரு, அவரை விசுவாசிக்கும் போது நீங்கள் வந்து அழிந்து போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள, இப்படிலாம் வசனத்தெல்லாம் சொல்லி கொடுத்து பைபிள் டீச்சிங்லாம் பண்ணிவிட்டு அவர் மறுபடியும் அந்த படகுல ஏறி அவர் திரும்பி தன்னோட தேசத்துக்கு வரார். வரும்போது அவர் நடு நதிக்கு வரும்போது திடீர்னு ஒரு உருவம் தண்ணீர் மேலே ஓடி வருது பார்த்து இந்த போப்புக்கு பயமாயிடுச்சு. யாரா இது, தண்ணீர் மேலே ஏதோ ஆவி மாதிரி வருது, என்னது இதுன்னு சொல்லி பார்த்து பயந்துட்டு பயப்படுறாரு. அப்போ உடனடியாக அவருக்கு அந்த உருவம் கிட்ட வரும்போது தான் தெரியுது, அந்த காட்டுக்குள்ளே இருக்க ஒரு மனுஷன், இவர்கிட்ட அந்த பைபிள் படித்த மனுஷன், பைபிள் கற்றுக்கும் போது அங்கே உட்காந்துருக்க மனுஷன் ஓடி வந்து படகு அந்த தண்ணீர் மேலே ஓடி வரானா. ஓடி வந்து போப்பு கிட்ட, ஐயா நீங்கள் அந்த என்ன வசனம் சொன்னீங்க, யோவான் 3 ஏதோ சொன்னீங்களே, அப்பா அது யோவான் 3:16பா. அப்படிங்களா, ரொம்ப நன்றி சொல்லிட்டு மறுபடியும் அந்த நதி மேலே ஏறி ஓடிட்டாங்க. அருமையான தேவ ஜனங்களே, நல்லா புரிஞ்சுக்கிங்க. இன்றைக்கி நீங்கள் நிறைய பேர் வந்து நான் வந்து வேதகமத்தில் ரொம்ப நான் இதுவாக இருக்கிறேன், நான் பக்தியாக இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன், நான் நல்ல நாலேஜ் இருக்குது, நான் பைபிள் காலேஜ் படிச்சிருக்கேன், நான் வந்து நிறைய பைபிளை 10 வாட்டி படிச்சிருக்கேன், 20 வாட்டி படிச்சிருக்கேன், அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த காட்டில் இருக்க ஜனங்க, தே ஆர் ஃபோக்கஸ்ட் ஆன் த ஜீசஸ். ஹல்லேலூயா. இயேசு மேலே ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க. அவங்களுக்கு வசனங்கள் கம்மியாக தான் தெரிஞ்சிச்சு, ஆனால் அவங்க வந்து ஆண்டவர் மேலே ஃபோக்கஸ்டாக இருந்ததால் அவங்க அந்த தண்ணீர் மேலே ஓடி வந்து போப்புக்கிட்ட கேட்கும்போது போப்பே ஆச்சரியப்பட்டாராம், என்னடா நம்ம தான் இவங்கக்கிட்ட வந்து கற்றுக்கணும் போல்து, இந்த காட்டில் இருக்க ஜனங்களை பார்த்து நம்ம தான் கற்றுக்கணும், எவ்வளோ ஒரு விசுவாசத்தோடு இவங்க அந்த நதி மேலே அப்படியான ஒரு வேடிக்கையான ஒரு பேசுவாங்க பாருங்கள். இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கிங்க, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கிறீங்களா? அந்த இயேசுவை பார்க்குறீங்களா? இல்லை உலக பிரகாரமான காரியங்களை இதை செய்யணும், அதை பண்ணணும், ஒரு ட்ரெடிஷ்னலாக நீங்கள் பார்க்குறீங்களா? ஒவ்வொரு வருஷமும் இப்படி அப்படி என்று நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? அருமையான தேவ ஜனங்களே, எல்லா வருஷமும் 2024 முடிஞ்சு 25க்கு வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்?
புதிய வருஷம் என்று சொல்லுகிறோம் இல்லைங்களா? புதிய வருஷம் என்று சொல்லுகிறோம். ஆனால் நல்லா கவனித்து பாருங்கள், ஒவ்வொரு வருஷத்துலையும் ஜனவரி வருது, பிப்ரவரி வருது, மார்ச் வருது, எல்லாமே வருது. அதே போல் 1 வருது, 31 இதே தான் ஒவ்வொரு வருஷமும் வருது. ஆனால் ஏன் இதை புதிய வருஷம் என்று சொல்கிறாங்கன்னா, நல்லா பாருங்கள், 2024 அதில் ஒன்று மாறி இருக்கு. என்ன மாறி இருக்குது? 2025. ஹல்லேலூயா. இது அந்த ஒன்று மாறினதால் இது ஒரு புதிய வருஷமாக மாறிச்சு. அதே போல தான் போன வருஷம் நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்க அது அப்படி போயிடுச்சு, சரிங்களா? இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியம் வரும்போது, ஒரு பழைய காரியத்தை நீங்கள் தூக்கி போடும்போது, அது சந்தேகமாக இருக்கலாம், பொய் பேசுறதாக இருக்கலாம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கலாம், பாவமாக இருக்கலாம், தவறாக இருக்கலாம், குற்றமாக இருக்கலாம், மன்னிக்க முடியாத காரியமாக இருக்கலாம், அது எது வேணாலும் இருக்கலாம். அந்த ஒன்றை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா நீங்கள் ஒரு புதிய மனுஷனாக இந்த ஆண்டில் புதிய வருஷமாக இருக்கும். ஹல்லேலூயா. தேவனோட வார்த்தை மேலே, தேவன் மேலே ஃபோக்கஸ்டாக நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு எல்லா நாளும் புதிய வருஷங்கள் தான். ஹல்லேலூயா. அன்பான தேவ ஜனங்களே, இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட பேசுகிற காரியம் என்ன தெரியுமா? Focused on Jesus, not in the storm. Hallelujah. அந்த இயேசு மேலே உங்கள் கவனத்தை வைங்க, இந்த புயல் மேலே வைக்காதீங்க. ஐயோ எலெக்ஷன் வரப்போது என்ன நடக்குமோ, ஐயோ இந்த மாதம் பிறக்க போது இந்த வீட்டு வாடகை கட்டணுமோ, என்ன பண்ணணுமோ, இல்லை இந்த கடன் எனக்கு 5 லட்சம் இருக்குது, இது எப்படி நான் அடைக்க போகிறனோ, ஐயோ என் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணுமோ, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, மார்ச் மாதம் வந்துருச்சுன்னா ஃபீஸ் நான் எல்லாம் ரெடி பண்ணுமே, டொனேஷன் ரெடி பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஃபோக்கஸ்ட் ஆன் ஜீசஸ். ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனங்களே, இயேசு மேலே நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கும் போது நீங்கள் கடல் மேலே நடப்பீங்க, நதி மேலே நடப்பீங்க, பிரச்சனைகள் மேலே நடந்து போவீங்க. ஒரு அற்புதம், அதிசயத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். இன்னைக்கு நம்ம ஒரு 3 காரியங்களை கவனித்து நம்ம முடிக்கலாம். பாருங்கள், ஆபிரகாம் முதலாவது காரியம் நம்ம பார்க்கலாம். ஆபிரகாம் unequal obedience. ஆபிரகாம்ஸ் unequal obedience. பாருங்க, unequal obedience, அதாவது சந்தேகமின்றி, ஹல்லேலூயா, சந்தேகமின்றி ஒரு தாழ்மை உள்ள ஒரு ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனுஷன்தான் ஆபிரகாம். ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனங்கள், ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? ஜெனிசியஸ் புஸ்தகத்தில் 21:14 எடுத்து வாசிக்கிறீங்களா பிரதர்? அப்ரகாம் காலையிலே எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தியும் தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பேர்சாபாவில் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். போதும். ஹல்லேலூயா. பாருங்க, C.J. சர்ஜன் இப்படியாக சொல்றாரு, faith and obedience bound in a same bonds. He obeyed the God, trust the God, and he who trusts the God and obey the God. பாருங்க, அப்ரஹாம் எப்படியாப்பட்ட மனுஷனாக இருந்தார் என்று C.H. சர்ஜன் சொல்கிறார்னா, அவர் தேவனே 100% விசுவாசித்தார். தேவன் சொன்ன காரியத்தை அப்படியே கீழ்ப்படிந்தார். பாருங்க, சாரா சொல்றாங்க, இந்த ஆகார இஸ்மவேல் அந்த குமாரனை, பால் மறந்த குமாரனை நீ இங்கேருந்து அனுப்பிச்சிடுன்னு சொல்கிறார். சாரா சொல்கிறாங்க ஆபிரகாம் கிட்ட, மனைவி சொல்கிறாங்க கணவர்கிட்ட. ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு? தேவனிடத்துல போய் கேட்குறார், ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தரே, என் மனைவி இது போல் ஆகாரையும் என்னோட இஸ்மவேல் குமாரனையும், பால் இப்போ தான் மறந்துருக்கான், அவனை ஊரை விட்டு அனுப்ப சொல்கிறாங்க. ஆண்டவர் சொன்னது என்ன தெரியுங்களா? உன் மனைவி சொன்னது போலே நீ செய்ப்பான்றார். அப்படியே அவர் என்ன பண்ணுறாரு? அடுத்த நாள் காலையிலேயே ஒரு துருத்தியில் தண்ணீரை ரொப்பி கொடுத்து அவங்க மனைவி அந்த ஆகார் கையில் கொடுத்து இஸ்மவேலை அங்கேருந்து அனுப்பிச்சிட்டார். பாருங்க, அப்படியாகவே சந்தேகமின்றி அவர் தேவனை விசுவாசித்தார் 100%. ஹல்லேலூயா. 100% விசுவாசித்து கீழ்ப்படிஞ்சார். கீழ்ப்படிய அது மட்டும் இல்லைங்க,
ஆபிரகாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்கார், உண்மையான தேவனை தேடிக்கொண்டிருந்தார். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன்னோட குடும்பத்தை விட்டு உன்னோட தேசத்தை விட்டு நீ வெளியே வா, உனக்கு நான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் தருகிறேன், உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுகிறேன். ஜெனீசியஸ் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியாகவே ஆபிரகாம் என்ன பண்ணார்? ஃபெய்த்ஃபுல் அண்ட் ஒபீடியன்ஸ், சந்தேகமின்றி அவர் என்ன பண்ணார்? இம்மீடியட்டாக கிளம்பி தன் குடும்பத்தோட தன் பிள்ளைகளோட, அதே போல் லோத்தும் வரனாரு, சரி அவரையும் கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பி போனார். ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனங்களே, அது மட்டும் இல்லை, ஆபிரகாம் என்னதான் பண்ணாரு? லோத்துக்கும் ஆபிரகாம் வேலை ஆட்களுக்கும் பிரச்சனைகள் வரும்போது, ப்ராப்ளம்ஸ் வரும்போது அவர் என்ன பண்ணாரு? லோத்தை பார்த்து சொன்னார், நீ எந்த பக்கம் போறியோ நான் அப்படியே எதிர்பக்கம் போகிறேன்னார். லோத்து நல்ல செழுமையான சோதோம் குமோராவை தேர்ந்தெடுத்து அந்த பக்கமாக போகிறார். ஆனால் தேவன் ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார்? நீ போகிற இடத்துல, நீ பார்க்குற தூரத்துக்கு உனக்கு நான் இடத்த சொந்தமாக தரேன், உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக அதை மாற்றுகிறேன், அதை நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமா பாருங்க, 100 வயதில் குழந்தை பிறந்த ஈசாக்க ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போயிட்டு மோரியா மலையில் இந்த குமாரனை பலி கொடுன்றார். ஒன்றுமே யோசிக்கல, அடுத்த நாளே ஈசாக்கை கூட்டிக் கொண்டு, ஒரு வேலைக்காரனை கூட்டிக் கொண்டு மோரியா மலைக்கு போயிட்டு பிள்ளையாண்டான் கையை கட்டி அவரை பலி கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் அன்ஈக்குவல் ஒபீடியன்ஸ். ஹல்லேலூயா. ஆபிரகாம் சந்தேகமின்றி கீழ்ப்படிந்த ஒரு மனிதன். ஹல்லேலூயா. நீங்க எப்படிங்க? ஹல்லேலூயா. நான் எப்படி? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து பேசுகிறார். Are we focused on the Jesus or in the storms? பாருங்க, ஆபிரகாம் வசதியாக தான் வாழ்ந்தார். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? வீட்டை விட்டு கிளம்பி வா, கீழ்ப்படைஞ்சு வெளியே போனார். ஆண்டவருக்கு வந்து இஸ்மவேல் என்ற ஒரு குமாரன் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், மனைவி பேச்சு கேளு, அப்படியே செஞ்சார். ஆண்டவர் சொன்னார், ஈசாக்கை பலி கொடு, அப்படியே மோரியா மலை கொண்டு போய் கொடுக்க போனார். ஆனால் அந்த இடத்துல தேவன் என்ன தெரியுமா செஞ்சார்? அவரே பலியாக ஒப்பு கொடுத்து பிள்ளையான் மனை கையே போடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல தப்பு வைத்தார். அது மட்டும்தான், ஆபிரகாமு இஸ்மவேல் பால் மறந்த சமயத்தில் ஆபிரகாமை நோக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் சர்க்கம்ஸ்டன்ஸ் பண்ணிக்கிங்க, நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க, விருத்த சேதனை செய்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. 90 வயசு 99 என்ன வயசு, அப்போ 90 வயசு என்ன நினைக்கிறேன். அப்போ அந்த சமயத்தில் ஆபிரகாம் விருத்த சேதனை பண்ணிக்கொள்கிறார்கள். இன்றைக்கி நம்ம கையில் வந்து ஒரு வேலை செய்யும் போது ஒரு கையில் சின்ன அடிபட்டுருச்சுன்னா, என்ன ஒரு இடத்துல சின்ன காயம் பட்டுருச்சுன்னா, பாரு உங்களுக்காக வேலை செய்யும் போது அடிபட்டுருச்சு, பாரு ரத்தம் வந்துருச்சு, நீங்கள் என்னை இவ்வளோ கொடுமைப்படுத்துறீங்க. பாருங்கள், தேவனோட வார்த்தைக்கு அப்படியே 100க்கு 100 விசுவாசத்தோடு அவர் என்ன பண்ணார்? கீழ்ப்படிந்தார். ஹல்லேலூயா. ஃபோக்கஸ்ட் ஆன் த ஜீசஸ். ஹல்லேலூயா. அன்பான தேவ ஜனங்களே, நம்மளை குறித்து என்ன? ஹல்லேலூயா. உங்களே நீங்கள் பார்த்து ஒரு கேள்வி கேளுங்க. ஆர் வி ஃபோக்கஸ்ட் ஆன் த ஜீசஸ்? நம்ம இயேசு மேலே கவனமாக இருக்கிறோமா? இயேசு சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? இயேசு நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்குறோம் நம்ம செய்கிறோமா? ஆபிரகாம், அதனால்தான் ஆபிரகாமே நம்ம என்ன சொல்லுவோம்? விசுவாசியின் தகப்பன் என்று சொல்லுகிறோம். ஆபிரகாம் எதுக்கு விசுவாசியின் தகப்பன்னா, அவர் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள், என்ன கஷ்டங்கள், என்ன துன்பங்கள் இருந்தாலும் சரி, ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தத்தை அவர் உறுதியாக நம்பினார், விசுவாசித்தார். அவர் ஆண்டவரை நோக்கியே பார்த்தார். லோத்தை போய் காப்பாற்றும் போது கூட அங்கே இருக்க சோதம் குமோரால இருக்க ராஜாக்கள் சொன்னாங்க, இங்கே இருக்க ஐஸ்வர்யத்தை நீங்கள் எடுத்துக்கோ, இது நோ 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 நோ, என்னை ஆசீர்வதிக்கவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனங்களே, சாலேமின் ராஜா வந்து திராட்சை பழமும் அப்பத்தையும் கொடுத்து உடன்படிக்கை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆர் யூ ஃபோக்கஸ்ட் ஆன் ஜீசஸ்? இல்லை
கடல் கொந்தளிக்குது, காற்று அடிக்குது, அக்னி வருது, பிரச்சனைகள் வருது, துன்பங்கள் வருது, உறவுகள் ப்ராப்ளமாக இருக்குது, என்னால் ஆண்டவர் மேலே ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களா? ஹல்லேலூயா. அன்பான தேவ ஜனங்களே, அப்ரஹாமை போல, அப்ரஹாம் விசுவாசியின் தகப்பன். அவரோட பிள்ளைங்க யாரு? நம்ம எல்லாம் அவர் தேவனை விசுவாசிக்கிற, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லாரும் ஆபிரகாம் நம்மளோட தகப்பனாக இருக்கிறார். ஆபிரகாமோட விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் வரணும். ஹல்லேலூயா. we want to be focused on the Jesus. ஹல்லேலூயா. அடுத்த காரியத்தை நம்ம பார்க்கலாம். நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஆபிரகாம் விசுவாசித்தார், நம்பினார், 100க்கு 100 அப்படியே கீழ்ப்படிந்தார். இதை நம்ம செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை, அடுத்த காரியத்தை நம்ம பார்க்கலாம். அடுத்த மனுஷன் பார்க்கலாம். நம்ம ஜோஷுவா பார்த்தீங்கன்னா, he learned many things from the மோசஸ் கிட்டேருந்து நிறைய விஷயத்தை யோசுவா கற்றுக்கொண்டார். எடுத்து வாசிக்கலாம். எக்ஸோடஸ் 17வது அதிகாரம், எக்ஸோடஸ் 17-14 வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, மோசே ஒரு புஸ்தகத்தை எழுத சொல்கிறார். அது யோசுவா கேட்கும்படி செய்யுன்றார். ஹல்லேலூயா. அன்பான தேவ ஜனங்களே, நல்லா புரிஞ்சுக்கிங்க. யோசுவா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜோஷுவா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யெகோவா இஸ் மை சால்வேஷன். யெகோவா இஸ் சால்வேஷன். ஹல்லேலூயா. யோசுவாக்கு என்ன மீனிங்னா, யெகோவா இஸ் சால்வேஷன், அவர் தான் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. ஜோஷுவா மோசேவை உத்து பார்க்குறார். எகிப்தில் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறது பார்க்குறார். ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்துட்டு எகிப்து ராஜா கிட்ட போய் பேசும்போது அங்கே நடக்கிற அற்புதங்கள், அதிசயங்கள், போராட்டங்கள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் யோசுவா மோசே செய்யறது கவனித்து பார்த்து கொண்டே இருக்கிறார். he learning from the மோசஸ் கிட்ட இருந்து அநேக காரியங்களை அவர் கற்றுக்கொண்டார். பாருங்க, இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு இடத்துல வேலை செஞ்சு கொண்டு இருக்கலாம், படித்து கொண்டு இருக்கலாம், இல்லை ஒரு குடும்பத்தை நம்ம கரத்தில் ஆண்டவர் கொடுத்துருக்கலாம். யூ வாண்ட் டு பி லேர்ன் ஃப்ரம் த ஜீசஸ். ஆண்டவர்கிட்டேருந்து நீங்கள் கற்றுக்கணும். இயேசு என்ன செஞ்சார், இயேசு மேலே நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கிறீங்களா? யோசுவா மோசே மேலே ஃபோக்கஸ்டாக இருந்தார். மோசே என்ன பண்ணுறாரு, என்ன செய்கிறாரு, அவர் எங்கே போகிறார் ஜெபம் பண்ண, அவர் என்ன சொல்லி பேசுகிறாரு, அவர் எப்படியெல்லாம் இஸ்ரேலை டீல் பண்ணார், இஸ்ரேல் ஜனங்களை எப்படி அந்த எகிப்திலேருந்து வெளியே கொண்டு வந்தார், எப்படி அந்த கானானுக்கு கொண்டு வந்தார், வழியில் என்னென்ன பிரச்சனைகள் நடந்துச்சு, எல்லாமே மோசேவை யோசுவா கவனித்து பார்த்து கொண்டிருந்தார். இன்னைக்கு நீங்க இயேசுவை கவனித்து பார்க்குறீங்களா? கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியம் செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். உங்க மேல ஆண்டவர் ஏன் ஃபோக்கஸ்டாக இருங்கன்னு என்று சொல்கிறார்னா, சீஷர்கள் எல்லாரும் ஆண்டவரை ஃபோக்கஸ் பண்ணதால் தான் சீஷர்கள் எல்லாம் தேசமெங்கும் போயிட்டு கலக்கினார்கள். தேசமெங்கும் போய் ஜெபம் பண்ணாங்க. ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தாங்க, சுகம் கொடுத்தாங்க, அற்புதம் கொடுத்தாங்க, ஒரு சமாதானத்தை கொடுத்தாங்க. பாருங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கிறார். யோசுவா மோசேவை பார்த்து 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 யோசுவாவும் ஆரோனும் இஸ்ரவேலின் பிள்ளைகள் தான் அந்த கானான் தேசத்துக்குள்ளாக போனாங்க. ஏன்னா யோசுவா ஆரோன் அவங்களுக்கு தான் மோசே சொன்ன வாக்குத்தத்தம், மோசே ஆண்டவர்கிட்டேருந்து எடுத்துன்னு வந்த வாக்குத்தத்தம், அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரத்து கொண்டாங்க. அதில் ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க. அதில் நல்லா உத்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஆண்டவர் மேல ஃபோக்கஸ்டா இருக்கிறீங்களா? ஆண்டவர் உத்து பார்க்குறீங்களா? இல்லை எனக்கு பணம் கிடைக்கல, எனக்கு இப்போ வீடு கிடைக்கல, எனக்கு வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்குது, எங்கள் வீட்டுக்காரர் குடிக்கிறாரு, என் வாழ்க்கையில் இந்த கடன் இருக்குது, எனக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்கிட்ட ஃபைனான்ஷியலே இல்லை அப்படின்னு நீங்கள் இந்த அழிந்து போகிற காரியத்தை பார்த்து புலம்பிக்கிட்டு அதை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்துட்டு இருக்கார்.
என் பிரியமான மகனே மகளே என்ன பாரு, ஃபோக்கஸ்ட் ஆன் மீ. ஹல்லேலூயா. ஒரு சகோதரி சர்ச்சுக்கு வந்து சொன்னாங்களாம் பாஸ்டர் கிட்ட, ஐயா நான் வர சண்டேலேருந்து வரமாட்டேங்கய்யா. ஏன் சிஸ்டர் வரமாட்டீங்க அப்படின்னு கேட்டார் ஐயா. இல்லைங்க ஐயா, நான் சர்ச்சுக்கு வரேன், இவங்க ஒரு கதை பேசுகிறாங்க, அவங்க ஒரு கதை பேசுகிறாங்க, இவங்க ஒரு பொருளி பேசுகிறாங்க, அவங்க ஒரு பொருளி பேசுகிறாங்க, யாராச்சும் ஒன்று பேசிட்டு ஏதாச்சும் ஒரு குறைகளை சொல்லிகிட்டே இருக்காங்க. ஐயா சர்ச்சுக்கு வர்றது நான் ஆண்டவரை பார்க்கறதுக்கு, அவரிடத்துல சமாதானத்தை பெற்றுக்கொள்ள. ஆனால் இங்கே சர்ச்சுக்கு வரும்போது அநேக ஜனங்க என்னென்னமோ சொல்கிறாங்க, இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம்லாம். இப்போ எல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, என்னால் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியல, என்ன முடியலங்கய்யான்னு சொல்லிட்டு நான் அடுத்த வாரத்தில் வரமாட்டேன் சொல்லிட்டாங்க. உடனே பாஸ்டர் என்ன பண்ணார், சரிங்கம்மா நீங்கள் கொஞ்சம் வெளியே வாங்கன்னு சொல்லி சபைக்கு வெளியே போயிட்டு சபை வாசப்படிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு டம்ளர் ஃபுல்லாக தண்ணீரை ரொப்பி கொடுத்துட்டாங்க. ஃபுல்லாக தண்ணீரை ரொப்பி கொடுத்துட்டாங்க. ரொப்பி கொடுத்துட்டு அதை வந்து இன்னும் இப்படி அசைச்சா கீழே தண்ணி வழிஞ்சிரும். பாஸ்டர் சொன்னார், சரிம்மா நீங்கள் அடுத்த வாரத்துலேருந்து வர வேணாம் சரிங்களா, ஆனால் நான் சொல்கிறது ஒன்று மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு போங்க. இந்த டம்ளரில் இருக்க தண்ணீரை கீழே கொட்டாமல் நீங்கள் ஃபுல் ஃபீட் வரைக்கும் கொண்டு வாங்கினாங்க. அந்த சமயத்தில் சபையில் அநேக ஜனங்க பேசி கொண்டு இருந்தார்கள். சில பேர் கத்திக்கிட்டு இருந்தாங்க, சில பேர் வந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, சில பேர் வந்து அவங்க பிரச்சனைகளை சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரே சத்தமாக இருந்துச்சு சபையில். அந்த சிஸ்டர் என்ன பண்ணாங்க, சரிங்க பாஸ்டர்னு சொல்லிட்டு அந்த தண்ணீரை பத்திரமாக ஒரு சொட்டு கூட கீழே இல்லாமல் அப்படியே பத்திரமாக அந்த ஃபுல் ஃபிட் கிட்ட கொண்டு வந்து பாஸ்டர் கிட்ட கையில் கொடுத்தாங்களாம். இப்போ பாஸ்டர் கேட்டாங்க அந்த சிஸ்டரை பார்த்து, எப்படிங்க சிஸ்டர் அங்கே இவ்வளோ கத்துறாங்க, இந்த இடத்துல சிரிக்கிறாங்க, அவங்க புலம்புறாங்க, இது எல்லாம் நடக்குது, எப்படி ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே சிந்தாமல் நீங்கள் இங்கே கொண்டு வந்தீங்க? பாஸ்டர் என் கவனமெல்லாம் இந்த டம்ளர் மேலே இந்த தண்ணீர் மேலே இருந்துச்சு. ஹல்லேலூயா. அப்போ பாஸ்டர் ஐயா சொன்னாராம், அதே போல தான் சபைக்கு வந்தீங்கன்னா உங்களோட ஃபோக்கஸ்டு உங்கள் பாத்திரத்தின் மேலும் தேவன் கொடுக்குற அபிஷேகத்தையும் தேவன் பேசுகிற வார்த்தை மேலும் ஆராதனை மேலும் தான் உங்கள் கவனம் இருக்கணும். ஹல்லேலூயா. யாருக்கு பிரச்சனை இல்லை? உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? இல்லை எனக்கு பிரச்சனை இல்லையா? எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. Are you focused on the Jesus? Are you focused on your vessel? உன் பாத்திரத்தில் நீ கவனமாக இருக்கிறியா? என் பக்கத்து வீட்டில் இந்த பிரச்சனை, இந்த வீட்டில் இந்த பிரச்சனை, அந்த வீட்டில் இந்த பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் பார்க்குறீங்க. உன் பிரச்சனை தீருதா? உன் வெசல் ஆசீர்வாதமாக இருக்கா? உன் வெசல் சுத்தமாக இருக்கா? உன் பாத்திரம் சுத்தமாக இருக்கா? உன் பாத்திரத்தில் ஆண்டவர் தண்ணி நிரப்புவாரா? அதை நீ கவனிக்க மாட்டியம்மா அப்படின்னு கேட்கும்போது, சாரி பாஸ்டர், இனிமேட்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமும் நான் வந்து ஆண்டவர் சமூகத்தில் நான் ஃபோக்கஸ்டாக இருப்பேன், வார்த்தையில் ஃபோக்கஸ்டாக இருப்பேன், ஜபத்தில் ஃபோக்கஸ்டாக இருப்பேன், நான் பிறர்க்காக ஜெபிப்பேன் பாஸ்டர்னாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன கற்றுக்குறீங்க? தேவ ஊழியர்கிட்ட என்ன கற்றுக்குறீங்க? தேவனுக்காக என்ன செய்கிறீங்க? தேவனுக்காக என்ன ஊழியத்தை செய்கிறீங்க? சபைக்கு வந்து என்ன வேலைகளை நீங்கள் செய்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆர் யூ ஃபோக்கஸ்ட் ஆன் ஜீசஸ்? இல்லை, இன்னும் நீங்கள் புயலை பார்த்துக்கிட்டு, பிரச்சனையை பார்த்துட்டு, மூன்றாம் மனுஷனை பார்த்துட்டு அப்படியே நீங்கள் குறை சொல்லிட்டு இருக்கிறீங்களா? ஆபிரகாமை போல சந்தேகமின்றி கீழ்ப்படிய வேண்டும். ஆபிரகாமை போல 100% நீங்க விசுவாசிக்க வேண்டும். ஆபிரகாமை போல நீங்க அவரை முழுவதும் ட்ரஸ்ட் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. பிள்ளையை பார்க்கல ஆபிரகாம், அப்பா அம்மாவை பார்க்கல, மனைவியை பார்க்கல, சொந்த குமாரனை பார்க்கல, வழிகளை பார்க்கல. ஆண்டவர் சொன்னாரு நான் செஞ்சேன், ஆண்டவர் சொன்னாரு நான் செஞ்சேன், ஆண்டவர் சொன்னாரு நான் செஞ்சேன். ஃபோக்கஸ்ட் ஆன் ஜீசஸ். ஹல்லேலூயா. யோசுவா, மோசே சொன்னாரு நான் செஞ்சேன், மோசே சொன்னாரு நான் செய்வேன், மோசே சொன்னாரு பாருங்க, மோசே சொன்னாரு நீ போயிட்டு அமலேக்கர் அங்கே வராங்க அவங்க கூட போய் சண்டை போடுன்னு சொல்லும் போது யோசுவா தன் இஸ்ரவேல் ஜனங்களோட போயிட்டு அமலேக்கர்கிட்ட சண்டை போடுகிறார். மோசே மலை மேல் நின்று ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவர் யோசுவாவுக்கு வெற்றியை தருகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஃபோக்கஸ்டாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் மேல ஃபோக்கஸ்டா இருக்கிறீங்களா? தேவ ஊழியர் மேல அவர் வார்த்தைகளை, ஆண்டோட வார்த்தைகளை, ஆண்டோட ஜெபம் பண்றீங்களா? ஆர் யூ ஃபோக்கஸ்ட்? ஹல்லேலூயா. அன்பான தேவ ஜனங்களே, கடைசியாக ஒரு காரியத்தை பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். A man who trusts will never be shaken. எந்த மனுஷன் தேவனை
நம்புகிறானோ அவன் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 62:8 வசனத்தை எடுத்து வாசிப்பார் பிரதர், வாசிங்க. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஜனங்களே, நீங்க எக்காலமும் அவரை நோக்கி விசுவாசிங்க, நம்புங்க, அவரை நோக்கி துதியுங்க, அவரை நோக்கி ஆராதனை செய்யுங்க, அவர் வார்த்தையை நீங்க கவனிங்க, நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க. ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். நம்ம அசைக்கப்படக்கூடாதுன்னா நம்ம ஃபோக்கஸ் இயேசு மேலே இருக்கணும், நம்மளோட விசுவாசம் இயேசு மேலே இருக்கணும், நம்மளோட கவனம் அந்த இயேசு மேலே இருக்கணும். இயேசுவை நம்ம கவனித்து பார்த்துட்டே இருந்தோம்னா இயேசு நமக்கு நம்மளோட அசைக்க விடாமல் நம்மளை பாதுகாத்து கொள்வார். ஹல்லேலூயா. ஜீசஸ் இஸ் அவர் டிஃபெண்டர். நம்மளை பாதுகாப்பார், நம்மளை ரட்சிப்பார், நம்மளை சுற்றி வேலி அடைப்பார். அவரோட இரத்த கோட்டைக்குள்ளாக நீங்களும் நானும் இருப்போங்க. ஹல்லேலூயா. பாருங்க அருமையான தேவ ஜனங்களே, மவுண்ட் ஜியோனை அசைக்க முடியாது. மவுண்ட் ஜியோன் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மவுண்ட். அது அந்த மவுண்ட்டில் ஏன் அது ஸ்ட்ராங்காக இருக்குன்னா, மவுண்ட் ஜியோன் கர்த்தர்னு ஜியோன்லேருந்து ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார் இல்லையா? ஏன் தெரியுமா? அந்த மவுண்ட் ஜியோனில் இயேசு ஆண்டவர் உலாவி கொண்டு இருக்கிறார், ஆண்டோட பிரசன்னம் அங்கே இருக்கிறது. அதே போல தான் நீங்களும் நானும் மவுண்ட் ஜியோனை போல இருக்கணும். அந்த மவுண்ட் ஜியோனை போல நம்ம இருக்கும்போது, அந்த மலை ஜியோனை போல நம்ம இருக்கும்போது நம்ம மேலே யார் இருக்கணும்? தேவன் உலாவி கொண்டு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியம், ஃபோக்கஸ்ட் ஆன் ஜீசஸ். ஹல்லேலூயா. உங்கள் கவனத்தை இயேசு மேலே வைங்க. நீங்கள் ஆண்டவர் மேலே ஃபோக்கஸ் வைக்கும் போது, ஆண்டவர் மேலே விசுவாசத்தை வைக்கும் போது, ஆண்டவரை நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கும் போது உங்களை யாரும் அசைக்க முடியாது. எந்த புரளிகள் உங்களை அசைக்க முடியாது, காசிப் உங்களை அசைக்க முடியாது, எந்த பாலிடிக்ஸ் உங்களை அசைக்க முடியாது, எந்த ஒரு அசுத்தங்கள் உங்களை அசைக்க முடியாது, எந்த அசுத்தமான ஆவிகள் உங்களை அசைக்க முடியாது. ஏன்னா நீங்கள் ஃபோக்கஸ்ட் ஆன் ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் மேலே நீங்கள் கவனமாக இருக்கிறீங்க, உங்கள் கவனத்தை கர்த்தர் மேலே வைத்திருக்கிறீங்க, உங்களை யாரும் அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தரோட வார்த்தைகள் உண்மை உள்ளது. கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் நம்பும் போது, விசுவாசிக்கும் போது வானமும் பூமியும் அழிந்து போகும், அவர் வார்த்தைகள் எப்பவுமே அழிந்து போகாது. யார் வார்த்தைகள்? ஆண்டவரோட வார்த்தைகள். ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனங்களே, ஒரு வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 37:5 எடுத்து வாசிக்கிறீங்களா சகோதரர்? பிரதர், வாசிக்கிறீங்களா? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. Commit your ways to the Jesus. Commit your ways to the God himself. ஹல்லேலூயா. அவர்கிட்ட மட்டும் உங்கள் வழிகளை நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். அப்போ தான் அதை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. உங்கள் பிரச்சனையை கொண்டு போயிட்டு உங்கள் நாத்தனார்கிட்ட, உங்கள் மாமியார்கிட்ட, உங்கள் அம்மா கிட்ட, உங்கள் அப்பா கிட்ட, எல்லார்கிட்டையும் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இயேசுக்கிட்ட சொல்கிறீங்களா? ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, ஒரு துன்பம் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இயேசுக்கிட்ட சொல்லணும். ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு நீங்கள் இயேசுக்கிட்ட சொல்லும் போது அதோட தீர்வு ஆண்டவர் ரெடியாக வச்சுருப்பார், அதோட முடிவு ஆண்டவர் ரெடியாக வச்சுருப்பார். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா, ஆஃபீஸில் பிரச்சனையா, இல்லை வெளியே பிரச்சனையா, இல்லை ஒரு கேஸ் உங்களுக்கு நடக்குதா, இல்லை சரீரத்தில் பிரச்சனையா, என்ன பிரச்சனை? நீங்கள் முதலாவது ஆண்டவரை நோக்கி அவர் வழியில் நீங்கள் உங்கள் பிரச்சனையை கமிட் பண்ணணும். ஆண்டவரே, இந்த ப்ராப்ளம் எனக்கு நடக்குதப்பா, இந்த பிரச்சனை புதுசாக வந்திருக்கு, இந்த காரியத்தை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஐ கமிட் மை செல்ஃப் மை வேஸ் இன் யுவர் ஹேண்ட் ஃபாதர். உங்கள் கரத்தில் என் வழிகளை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவர் சொல்லுவார், நான் வாய்க்க பண்ணுறேன், நீ கவலைப்படாத, நான் வாய்க்க பண்ணுறேன். ஹல்லேலூயா. ஒரு பாஸ்டர் ஆலயத்தை கட்டி கொண்டிருந்தார்.
அப்போ அதுக்கு வேண்டிய ஒரு அப்ரூவல் வந்து அந்த கன்சல்ட் டிபார்ட்மெண்ட்டில், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் தரவே இல்லை. அவர் ஒவ்வொரு வாரமும் போவார், அவர் ரிஜெக்ட் பண்ணுவார். ஒவ்வொரு வாரமும் போவார், ரிஜெக்ட் பண்ணுவார். அப்போ ஆண்டவர்கிட்ட அவர் சொன்னார், ஆண்டவரே என்ன ஆண்டவரே, ஒரு ஆலயத்தை கட்டுறதுக்கு ரொம்ப பிரயாசப்படுகிறேன், எப்போ போனாலும் அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாரு, அந்த ஆஃபீஸர் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு, ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கார், எனக்கு என்ன பண்ண தெரியல ஆண்டவரே. அவர் ஒரு வாட்டி அவர் பேசிட்டு வரும்போது ரிஜெக்ட் பண்ணிட்டார். வெளியே வரும்போது அந்த ஆஃபீஸரோட போர்டில் வெளியே வந்து அந்த ஆஃபீஸ்க்கு முன்னாடி ஒரு போர்டு இருக்கும், அவர் பேர் போட்டு சோன்சோ ஆஃபீஸர் சொல்லி பேர் போட்டு இருக்கும். ஆண்டவர் வெளியே வந்தோடனே இவர் என்ன பண்ணார், ஆண்டவரே முடியல என்ன சொல்லிட்டு அந்த போர்டு மேலே கை வச்சு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, இந்த ஆண்டவர் உதவி செய்யுங்க சொல்லிட்டு அந்த போர்டு மேலே கை வச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டார். ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டு அடுத்த வாரம் மறுபடியும் ஃபைலெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஆஃபீஸ்க்கு போகிறார். போகும்போது பார்த்தா அந்த இடத்துல புதிய ஆஃபீஸர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு தேவனை விசுவாசிக்கிற மனுஷன் அந்த இடத்துல உட்காந்துருக்கிறார். அவர் போனார், பேசினார், இது போல் சொன்னார். அடுத்த நாளே ப்ராசஸ், அடுத்த நாளே சாங்ஷன், அந்த வாரத்திலே கையில் அந்த அப்ரூவல் வந்துடுச்சு. ஹல்லேலூயா. அன்பான தேவ ஜனங்களே, உன்னோட வழிகளை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் வழிகளை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அந்த வழிகளை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. பாருங்க, பகத்சிங் என்று ஒரு ஊழியக்காரர், அந்த பகத்சிங் என்ற ஒரு ஊழியக்கார் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வேதத்தை வாசிக்கிறதுக்கு முன்பாக நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு இந்த வேதத்தை வாசிக்க தெரியாது, எப்படின்னு எனக்கு தெரியாது, எனக்கு கற்றுத்தாருங்க, என்னிடத்துல பேசுங்கன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு அந்த வேதகத்தை எடுத்து படிப்பாராம். ஒரு அதிகாரம் படிப்பார், 2 அதிகாரம் படிப்பார், இதே போல் அவர் படிச்சுட்டே இருந்தார். அப்போ அவர் வாழ்க்கையில் ஒரு பிரைட்னஸ் வந்துச்சான். அவர் சொன்ன சாட்சி இது. அவர் வாழ்க்கையில் ஒரு பிரைட்னஸ் வந்துச்சான். அவர் செய்கிற வேலையில், குடும்பத்தில், சுற்றி இருக்கிற சமுதாயத்தில் ஒரு பிரைட்னஸ் வந்துச்சான். அது படிக்க படிக்க ஜெபம் பண்ணிட்டு படிக்கும் போது பிரைட்டர் 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 பிரைட்னஸ் ஆகிட்டே இருந்துச்சாம். ஹல்லேலூயா. அன்பான தேவ ஜனங்களே, இன்னைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? வேதத்தை வாசிக்கிறீங்களா? கர்த்தர் மேலே ஃபோக்கஸ்டாக இருக்கிறீங்களா? பகத்சிங் சொன்னபடியாக அவர் வேதத்தை தியானிக்கும் போது, ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது அவர் வாழ்க்கையில் பிரைட்னஸ் வந்துகிட்டே இருந்துச்சான். ஹல்லேலூயா. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் பிரைட்னஸ் இருக்குங்களா? உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்குங்களா? உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்குங்களா? உங்களை சுற்றி இருக்கவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்களா? ஆர் யூ ஃபோக்கஸ்ட் ஆன் ஜீசஸ்? நீங்கள் இயேசு மேலே கவனமாக இருக்கிறீங்களா? இயேசுவை கவனித்து பார்க்கிறீங்களா? இல்லை பிரச்சனைகளை பார்க்குறீங்களா? தேவனை அதிகமாக தேடுங்க, அவர் இடத்துல ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க. இந்த வருஷத்தில் ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் மாற்றுங்க. அது எது வேணாலும் இருக்கலாம், பாவமாக இருக்கலாம், சாபமாக இருக்கலாம், அது வந்து சந்தேகமாக இருக்கலாம், இல்லை மணியாததாக இருக்கலாம், எது வேணாலும் ரகசிய பாவமாக இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே ஐ வாண்ட் டு பி சேஞ்ச் ஃபாதர், நான் மாற விரும்புகிறேன், இந்த புதிய வருஷத்தில் நான் புதிய மனுஷனாக உங்கள் மேலே ஃபோக்கஸ்டாக நான் இருக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அருமையான தேவஜனங்களே, இன்னைக்கு 3 காரியம் உங்களோட நான் பகிர்ந்து கொண்ட செய்தியின் தலைப்பு focused on Jesus, not in a storms. Hallelujah. கவனமாக இயேசு மேலே கவனத்தை வையுங்கள், இந்த புயல் மேலே, இது மேலெல்லாம், பிரச்சனைகள் மேலாம் வைக்காதீங்க. ஹல்லேலூயா. இதுதான் செய்தியின் தலைப்பு. அடுத்தது இதில் 3 காரியங்கள் நான் சொன்னேன். அப்ரஹாமை போல சந்தேகத்துக்கு இன்றி கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. யோசுவா எப்படி மோசஸை பார்த்து அநேக விஷயங்களை கற்றுக்கொண்டாரோ, 2வது விஷயம், யோசுவாவை போல நீங்கள் அநேக விஷயத்தை தேவனிடத்தில், தேவ ஊழியரிடத்தில் பைபிள் வாசித்து நீங்கள் என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. 3வது காரியம் உங்களுக்கு நான் சொன்னது என்னன்னா, எந்த மனுஷன்
தேவனை விசுவாசனானோ நம்பிக்கை உள்ளவனா இருக்கிறானோ அவன் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அந்த மனுஷன் நீங்கள் தான், அந்த மனுஷன் நான் தான். ஹல்லேலூயா. நீங்கள் முடிவெடுங்க, ஐ வில் ஃபோக்கஸ்ட் ஆன் ஜீசஸ். ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்குறாரு. கர்த்தர் நம்ம மேலே அவர் ஃபோக்கஸ்டாக இருக்கார், நம்ம மேலே, நம்மளும் அவர் மேலே ஃபோக்கஸ் வைக்கலாம். ஹல்லேலூயா. பாருங்கள், அவர் மட்டும் நம்ம மேலே ஃபோக்கஸ்டாக இருக்கிறாரு. ஆனால் நம்ம ஃபோக்கஸ்டாக இல்லாத போது அந்த ஆசீர்வாதமும் அந்த நன்மை நம்ம வாழ்க்கையில் வராது. ஹல்லேலூயா. நம்ம அவர் மேலே ஃபோக்கஸ்டாக இருக்கும் போது மட்டும்தான் அந்த ஆசீர்வாதம், அந்த அன்பு எல்லாமே டைரெக்டாக நம்ம மேலே வந்து ஊற்றும். சரிங்களா? நம்ம எல்லோரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். அப்பா பிதாவே, இன்னைக்கு அப்பா பிதாவே, இந்த செய்தி கேட்குற ஒவ்வொருத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஒவ்வொரு வருஷத்தை போல் இந்த வருஷம் இருக்கணும்னு நாங்கள் விரும்பலை. எங்ககிட்ட ஒரு மாற்றம் இருக்கணும். நாங்கள் இயேசு மேலே ஃபோக்கஸ்டாக இருக்க விரும்புகிறோம். எங்களை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க, பயப்படாதீங்க, நான் தான் சொல்கிறீங்கப்பா. அநேக காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் பயம்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் முன்னாடி நிற்கிறீங்கப்பா. நாங்கள் உங்கள் மேலே ஃபோக்கஸ்டாக இருக்கிறோமப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அந்த அப்ரஹாமை போல சந்தேகமின்றி நாங்கள் உங்களை விசுவாசித்து உங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அந்த யோசுவா எப்படி மோசேயோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அநேக விஷயங்களை கற்றுக்கொண்டாரோ, யோசுவா கற்றுக்கொண்டு அவர் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அந்த கானான் தேசத்தில், அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் 12 கோத்திரத்துக்கும் அவர் ஆசீர்வாதங்களை, தேசங்களை பிரித்து கொடுத்தார். அதே போல் நான் அநேக விஷயங்கள் என் இயேசு இடத்துல ஊழியக்காரர்கள்கிட்ட நான் கற்றுக்கொண்டு நான் எங்கள் ஜனங்களுக்கு, எங்கள் தேசத்துக்கு, என் குடும்பத்துக்கு, என் சபைக்கு நான் ஆசீர்வாதமான ஊற்றாக இருக்க விரும்புகிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, 3வது காரியம், நான் எப்போவுமே உங்களை விசுவாசிக்கிறேனப்பா, எப்போவுமே உங்களை நம்பிட்டு இருக்கணும் அப்பலோ. நான் அசைக்கப்பட விரும்பலப்பலோ. என்னோட கவனம் எப்போவுமே இயேசு மேலே இருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என் இயேசு இடத்துல என் கவனம் இருக்கபடி உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க ஆண்டவரே, the man who trust in a God, தேவனை நம்புகிறவர்களுக்கு அப்பா அசைக்கப்படுவதில்லை அப்பா. ஆண்டவரே, நாங்கள் அசைக்கப்படுறதுக்கு விரும்பலை. நாங்கள் இயேசுவோட இருக்க விரும்புகிறோம் அப்பா. இயேசுக்குள்ளாக நாட்டப்பட்ட மரத்தை போல, இயேசுக்குள்ளாக வளர்கிற பிள்ளைகளை போல, இயேசுவோட அப்பா நடக்கிறவர்களை போல, இயேசுவோட நாங்கள் பெரிய காரியங்களை செய்கிறவர்களை போல இருக்க விரும்புகிறோம் அப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த பார்த்து கொண்டிருக்க அனைவருக்கும் எந்த பிரச்சனைகள், எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் சரியப்பா, let their eyes be focused on the Jesus. இயேசுவை மேல, அந்த ஆவியானவரை நோக்கி, அந்த பிதாவை நோக்கி ஃபோக்கஸ்டாக இருக்கபடி உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஏசப்பா, எங்களை பலப்படுத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை கேட்ட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. அன்பான தேவ ஜனங்களே, நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களோட பேசினார் என்று விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட அப்பா, யாரெல்லாம் காணிக்கை தசமாக தராங்களோ அவங்களை ஆசீர்வதிங்க, அவங்களை அங்கீகரிங்கப்பா. நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். இந்த நாளன் செய்தி, ஆராதனை எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஜெபம் அனைத்தும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரே, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரியம் மறவாதிருப்பாயாக. The grace of Lord Jesus Christ, the love of God, the communion of the Holy Spirit be with us now and forever. Amen, amen, amen. Hallelujah, hallelujah, hallelujah. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Focused on Jesus, not in the storms. Hallelujah. இயேசு மேல உங்க கவனத்தை வைங்க, புயல் மேல வைக்காதீங்க. Thank you. God bless you.